அனைவருக்கும் வணக்கம். வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என் பெயர் கிருத்திகா, எம்பிடி நியூராலஜி லெக்சரர், ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசியோதெரபி, டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். We are going to discuss about the topic VR in stroke rehabilitation. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் எக்ஸ்பர்ட் Dr. K. Kamachi, MPT Neurology, PhD, Assistant Professor, Faculty of Physiotherapy, Dr. MGR Educational and Research Institute. Ma'am has over 18 years of experience in the field of physiotherapy with Ma'am has over 9 years of experience, academic excellence in Dr. MGR Educational and Research Institute. Ma'am has completed her undergraduate in AMS College of Physiotherapy and postgraduate in Jaya College of Physiotherapy under Dr. MGR, Tamil Nadu Dr. MGR Medical University. வணக்கம் மேம். வணக்கம். கேள்விக்கு போகலாம் மேம். விஆரில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விஆர் வந்து இப்போ மோஸ்ட் காமனாக நம்ம வந்துட்டு கிளினிக்கல் செட்டப்பில் யூஸ் பண்ணுறாங்க? ஓகேம்மா, டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் ரியாலிட்டியில் நான் இமர்சிவ், செமி இமர்சிவ் அண்ட் ஃபுல்லி இமர்சிவ் இருக்குது. இப்போ நான் இமர்சிவ்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனோ இல்லை எல்இடி டிவிலையோ போட்டுட்டு அதில் வர எக்ஸசைஸை வந்து பேஷண்ட்டை வந்து பண்ண வைக்கிறது. ஸோ அது வந்து நான் இமர்சிவ். ஸோ பேஷண்ட் வந்து அதில் பார்த்துட்டு விஷுவல் க்ளூஸ் மூலிமா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அண்ட் செமி இமர்சிவ்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட், இப்போ நிறைய கேம்ஸ்லாம் விளையாடுறீங்களா, ஸோ அதில் வந்து ஹெட்செட்லேயே நம்ம வந்து இவங்களுக்காக புதுசாக கேம் டிசைன் பண்ணிவிட்டு அந்த கேம்ஸை வந்து பேஷண்ட்டை இன்ட்ராக்ட் பண்ணி விளையாட வைக்கிறது. அண்ட் ஃபுல்லி இமர்சிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D என்வாயர்மெண்டல், ஸோ விஷுவல், ஆடிட்டரி, ஆப்டிக் சென்சேஷன் மூணுத்தையுமே கொடுத்து அந்த பேஷண்ட்டை வந்து பண்ண வைக்கிறது வித் த மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதை வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபிசியோதெரப்பியோட நம்ம விஆர் பேஸ்டு ரீஹேபை வந்துட்டு நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் கொடுக்குறோம். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வராங்கன்னா ஸோ நீங்கள் வெயிட் பியரிங் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சிங்கு, நிறைய அப்ரோச்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி எப்படி அவங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து அடாப்டிவ் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். ஸோ நம்ம ஃபீட்பேக் சிஸ்டமில், நர்வஸ் சிஸ்டமில் இட் இஸ் கோயிங் டு ஆக்டிவேட் த கார்டிக்கல் எக்ஸைட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு இன்சல்ட் நடந்தோடனையும் அங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண அந்த நியூரான்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிமுலேட் ஆகிடும். ஸோ அந்த கார்டிக்கல் எக்ஸைட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆனாவே உங்களுக்கு அங்கே மோட்டார் லேர்னிங் நடக்குது. ஸோ இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் எப்போ நடக்கும்னா பேஷண்ட் வந்து தன்னை அறியாமலே அந்த கேமை விளையாடும் போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்மளுக்கு அந்த ஃப்ரூட் நிஞ்சா கேம் தெரியும் இல்லையா, ஸோ அந்த கேம் விளையாடும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரூட்டை கட் பண்ணணும்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் பேஷண்ட் வந்து அப்பர் லிம் ஆக்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி நெக்ஸ்ட் டே அதை விளையாடும் போது அது அடாப்டிவ் ரெஸ்பான்ஸாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு அந்த பாலை வந்து ஹிட் பண்ணணும் இல்லை அந்த ஃப்ரூட்டை வந்து பர்டிகுலராக கட் பண்ணணும்னா வாட் டைப் ஆஃப் மூமெண்ட்ஸ் வந்து அவங்க கோஆப்ரேட் பண்ணி அதை பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், திங்க் பண்ணும்போது ஸோ அவங்களோட பிளானிங், காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து நம்ம விஆரோட சேர்த்து கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அட்டென்ட் பண்ணதுக்கு, அவங்களோட ஃபங்க்ஷனல் கெயின்ஸ் பண்ணதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாழ்வும் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2வில் ஒரு சிறிய இடைவேளை. வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2வில் மீண்டும் தொடரலாம். மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போது நம்ம இந்த விஆர் யூஸ் பண்ணுறது மூலயமா எப்படி நம்ம பேஷண்ட்டை அசஸ் பண்ணி அதோட ப்ரொக்ரெஷனை நம்ம எப்படி வந்துட்டு அவுட்புட்டாக கொண்டு வர முடியும் மேம்? வர்ச்சுவல் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரிசர்ச் எவிடன்ஸ் பேஸ்ட் ஸ்டடி தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியல் அசஸ்மெண்ட், அந்த பேஷண்ட் வந்து சூட்டபுளாக வர்ச்சுவல் ரியாலிட்டி கொடுக்கலாமா அவங்களுக்கு நம்ம இனிஷியல் அசஸ்மெண்ட் பார்ப்போம், இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ப்ரொசீஜரை பற்றி அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே பண்ணுவோம் இல்லையா அந்த ரிசர்ச்சில் வந்து ப்ரீ டெஸ்ட் நம்ம நிறைய அவுட்கம் மெஷர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரீ டெஸ்ட் கோர்ஸ் எடுத்துகிட்டு வர்ச்சுவல் ரியாலிட்டி கொடுத்துட்டு போஸ்ட் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த பேஷண்ட் வந்து இட் இஸ் எஃபெக்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம காலேஜில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி யூஸ் பண்ணி நிறைய ஸ்டடீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம அவுட்கம்ஸ் யூஸ் பண்ணி எவிடன்ஸ் பேஸ்டாக பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். Next question.
இப்போது நம்ம விஆர் யூஸ் பண்ணுறதுனால இப்போது எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம விஆர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் அதனால இருக்கிற சேலஞ்சஸ், லிமிட்டேஷன் என்னென்ன மேம்? ஓகே, லிமிட்டேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா சொன்ன மாதிரி விஷுவல் அண்ட் இயரிங் இம்பேர்மெண்ட் இருந்தால் நம்ம அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க முடியாது. அண்ட் காக்னேட்டிவ் இம்பேர்மெண்ட், ஸோ ஏஜ் ஃபேக்டர்னால காக்னேட்டிவ் ஃபங்க்ஷன் இருந்தால் நம்ம சொல்கிறத வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து விஷுவல், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் கூட நம்ம அதிலேயே வந்து அந்த பாக்ஸ் வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் யூஸ் பண்ணி ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் இன்க்ளூஷன் க்ரைட்டீரியா, பேஷண்ட்ஸ்க்கு வந்து சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கிடினஸ் வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் கொடுக்கும் போது ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பண்ண வைக்கும் போது டே ஃபெல்ட் ஈஸி. நெக்ஸ்ட் வந்து மோஷன் சிக்னஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்க முடியாது. அண்ட் இதில் பெரிய சேலஞ்ச் என்ன இருந்ததுன்னா ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ரியாக்ஷன் டைம். ஸோ இண்டிவிஜுவலாக நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்காலோ இல்லை வர்ச்சுவல் ரியாலிட்டிலேயே நீங்கள் வந்து அந்த மூமெண்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கேம்ஸ் நம்ம பர்டிகுலராக அந்த கேம்ஸை வந்து டிசைன் பண்ணால் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் த ரீஹாபிலிட்டேஷன் பேஷண்ட்ஸ். ஓகே மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போது வந்துட்டு நம்ம எப்படி விஆரை வந்துட்டு இந்த ரீஹாபிலிட்டேஷன் செட்டப்புக்குள்ளே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி நம்மளால் வந்துட்டு பெட்டர் அவுட்கம் வந்து கொடுக்க முடியும் மேம்? ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி என்ன சொல்கிறது டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஃபீல்ட் சொன்ன மாதிரி. ஸோ வரவங்களுக்கு வந்து என்ன பண்ணுன்னா ஒரு புது டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் பெர்ஃபார்மிங் த ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்கு ரொம்ப பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்கேஜ் ஆயிடுறாங்க அந்த என்வாயர்மெண்ட் நம்ம கொடுக்கறதுனால. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு அந்த சென்சரி ஆஸ்பெக்டில் ஆடிட்டரி க்ளூஸ் கொடுக்குறாங்க, விஷுவல் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 3Dயில் ஃபுல்லி இமர்சிவ் டெக்னிக்கில் பண்ணும்போது பேஷண்ட் வந்து இன்னும் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆஸ் எ ஃபிசியோதெரபிஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த இனிஷியேஷன் ஆஃப் மூவ்மெண்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடைக்கும் போது இதை வர்ச்சுவல் ரியாலிட்டியை சேர்த்து வித் த கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வரலாம். மேம், இப்போ விஆர் யூஸ் பண்ணுறதுனால லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ், பேஷண்ட்டுக்கு என்ன லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது? ஸோ வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஸோ அந்த பேசிக் பிரின்சிபல் நம்ம பார்த்தோன்னா நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொன்னேன், மோட்டார் லேர்னிங்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்படின்னா the cells that fire together wire togetherன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எவ்வளோ ரிப்பீட்டட் மூமெண்ட்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டை நம்ம வந்து பண்ண வைக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி அதில் வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிரெயினில் வந்து இந்த ஆக்டிவிட்டியை நம்ம ரிப்பீட்டட் அதுதான் பேசிக் கான்செப்ட் இல்லையா நம்ம ஃபிசியோதெரப்பியில். ஸோ அதை வந்து நம்மளை டெக்னாலஜியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அங்கே சேஞ்சஸ் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து கார்டிக்கல் எக்ஸைட்டபிலிட்டி. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அந்த ரெகுலர் இனிஷியேஷன் ஆஃப் மூமெண்ட்ஸ் நடந்தே இருக்கிறதுனால பேஷண்ட் வில் லேர்ன் அண்ட் அடாப்ட் டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு இம்பேர்மெண்ட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வந்து லேர்ன் டு யூஸ் த அஃபெக்டட் சைடு. இப்போ முக்கால்வாசி நீங்கள் ஸ்ட்ரோக் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அந்த அஃபெக்டட் சைடை வந்து என்ன பண்ணுவாங்களா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த எமி நெக்லெக்ட் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வராமல் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணி ரிப்பீட்டட் ஆக்டிவிட்டீஸ் அஃபெக்டட் சைட் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எமி நெக்லெக்ட், புஷர் சிண்ட்ரோம் அந்த மாதிரி நீங்கள் வந்து அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஸோ இட் வில் என்ஹான்ஸ் த neuroplasticity, motor learning, cortical excitability, so synaptic excitability அங்கே நடக்கும். ஸோ பேசிக்காக நம்ம வந்து பேஷண்ட்டுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து சீக்கிரமாக கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போது ஸ்ட்ரோக்குக்கு விஆர் வந்துட்டு எவ்வளோ மேஜர் ரோல் அப்படின்றது சொன்னீங்க. இப்போ இதை தாண்டி வேறு என்னென்ன அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது மேம்? ஓகே, நம்ம ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசியோதெரப்பி அட்வான்ஸ் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆய்ஸ் வித் ட்ரெட்மில், தென் நம்ம சொன்ன மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டியில் ரியாப்லோ, பயோடிஷ்யூ மீட்டர். ஸோ பேஷண்ட்டோட வைப்ரேஷன் சென்சேஷன் எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதாவது ஒயர்லெஸ் இஎம்ஜி, தென் பேலன்ஸ் அசஸர். ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசெண்ட் அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ தட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அசஸ்மெண்ட், இன்டர்வென்ஷன் ஆஸ் வெல் அஸ் அவுட்கம் மெஷர். ஸோ இதை யூஸ் பண்ணனால ஆக்சுவலி வி ஆர் ஏபிள் டு டூ மெனி எவிடன்ஸ் பேஸ்ட் ரிசர்ச். ஸோ இது வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆஸ் வெல் அஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம், இட் வாஸ் அன் வேல்யூபிள் இன்சைட். ஸோ இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ரொம்ப பேஷண்ட்டாக கிறிஸ்டல் கிளியராக ஆன்சர் பண்ணதுக்கு வெரி மச் தேங்க்யூ மேம் ஃபார் யோர் வேல்யூபிள் டைம். தேங்க்யூம்மா. ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் த மேனேஜ்மெண்ட் and Principal Sir Dr. C.V. Sendilnathan and Department of Neurology for giving me this opportunity. And இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்மளோட அட்வான்ஸ்ட் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் யூனிட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ
patients as well as students can use this for the research purpose. Thank you. வாழ்வோம் நலமுடன் சீரீஸ் 3 பார்ட் 2 நிகழ்ச்சியில் வேறொரு ஸ்பெஷாலிட்டி டாக்டருடன் வேறொரு டாபிக்கில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.